அதான் கருணாநிதி ஆட்சியில் 25 ஆண்டு வாழ்ந்துட்டோம். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில், அந்த அம்மா ஆட்சியில் ஒரு 20 ஆண்டு, ஐயா எடப்பாடிக்கிட்ட ஒரு 4.5, இந்த ஐயா ஸ்டாலின்கிட்ட ஒரு 7.5, 5 வருஷம் இருந்துட்டோம். இப்போ நம்ம பிள்ளைகிட்ட தான் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. அவ்வளவு மோசமானவன் அவன் பிள்ளை, அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துருவேன். அப்படியே எங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்க. ஊரான நம்புற நீ உள்ளவனை நம்ப மாட்டேங்கிறியே, என்ன கதை உனக்கு? எவ்வளவு தேடுறேன், என் மூளையை பார்த்தியா எவ்வளவு தேடுது, எவ்வளவு ஓடி ஓடி படிக்குது, எவ்வளவு கொண்டு வந்து கருத்தை விரிக்கிறேன். நம்பி ஒரே ஒரு தடவை என்னை பெற்றவர்கள். நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வென்று விடுங்கள், நீங்கள் வெல்லுங்கள் நான் சொல்றாண்மை எல்லாவற்றிலும் மேம்பட்டு தலை சிறந்த நாடாக, பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக மாற வேண்டும் என்று நான் தொடங்கிவிட்டால் என் உடன் பிறந்தார்களே, கேரளா தொடங்கும், ஆந்திரா தொடங்கும், கர்நாடகா தொடங்கும். எப்படி? நான் என் மீனவனை பாதுகாக்க நெய்தல் படை அமைப்பேன் என்றேன். சிரித்தாய். பினராயி விஜயன் கட்டி விட்டார். கட்டி அதையே உடையில் நிறுத்தி அணிவகுப்பு பேரணி நடத்தி விட்டார். சிரித்தாய் நீ. மரங்களை வெட்டுவதை குற்றம் என்று, கை கால்களை வெட்டுவது போல குற்றம் என்று கருதி சிறைப்படுத்துவேன் என்றேன். சீனா சட்டம் போட்டது உன் மகன் சொன்னதுக்கு பிறகு. உலகமெங்கும் ஊடகமெங்கும் இந்த மகன் சொன்னதை, புர்கினா பாசாங்கிற ஒரு நாட்டில், ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன நாடு, இப்ராஹிம் ட்ரூரேங்கிற ஒரு எளிய மகன், 35 வயது ராணுவ வீரன், கனவு தேசத்தை படைச்சிட்டான். ஏற்கனவே போட்டு காட்டினேன், மறுபடி வலையொலியில் வேணா போட்டு பாருங்க, இன்னொரு விதரை வேணா போட்டு காட்டுறேன். அதை விட சிறந்த நாடாக படைப்பேன். தேடி ஓடி ஓடி படித்த பிள்ளைகளை, இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நன்றாக பணியாற்ற வேண்டும் துடித்த பிள்ளைகளை தேடி தேடி இந்த மண்ணிலே நிறுத்தி இருக்கிறேன். நீ நிராகரித்த என் இன சொந்தங்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். நீ பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், திருநங்கைக்கும் வாய்ப்பு கொடுத்து நிறுத்திருக்கேன். இவனை கொடுக்க சொல்லு பாப்போம், கொடுக்க சொல்லு. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி காட்டி இந்த நிலத்தில் நீங்கள் திராவிட இருப்பை கட்டினீர்களோ அதை தகர்க்க அதே பிராமண கடப்பாறையை தூக்கி 6 பிராமணர்களுக்கு இடம் கொடுத்தேன். ஏன்? மொத்த இடம் 234 இடமும் என் பாட்டன் பாரதி இடம்தான். அவன் இல்லைன்னா ஏதரா எனக்கு இலக்கியம், என் இலக்கியம் செத்து போச்சுரா. பக்தி இலக்கியம் சங்க இலக்கியத்தோட முடிஞ்சு போச்சுரா. நாயக்க மன்னர்கள் ஆட்சி வரும்போது செத்துருச்சு. பெரும் மழையாக பெய்து தமிழ் இலக்கிய உலகில் புது ரத்தத்தை பாய்ச்சி பீச்சியவன் பெரும்பாவலன் பாரதி. பாரதியை மறந்த சமூகம் பதறி சமூகம்டா. பாரதிட்டு சொன்னேன், பாரதி உன்னை உன் பேரன் பேசலைன்னு வச்சுக்கடா, என் பிறப்பு பிழையாயிரும்டா, தப்பா போயிரும்டா. நீ 50 காப்பியை வச்சிருக்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையல், இந்த குண்டல கேசியெல்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அதுல 50 காப்பியில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி 3 காப்பியத்தையும் அச்சில் ஏற்றி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை வாவு ஐயா வாவு சாமிநாத ஐயர், ஊவே சாமிநாத ஐயர். அந்த அவருக்கு கொடுக்காம எப்படி? எப்படி? எத்தனை அரிய பெருமக்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஆகப்பெரிய தொண்டாற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கடனாக இத்தனை பேசுவான். நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு. எத்தனை சீட்டு கொடுத்துருக்க? எத்தனை சீட்டு? 10 சீட்டு முத்து சீட்டா கொடுத்தாங்க. உன் மகன் தான் 2 சீட்டை கொடுத்து தூண்டில சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்ச மாதிரி 2 சீட்டை கொடுத்துட்டு என் மக்களுடைய ஓட்டப்புறம் வாங்கிறது. இவர் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவல். நீங்க யாரு பெரும்பான்மையா? எதுல பெரும்பான்மை? எதுல பெரும்பான்மை? எந்த இடத்துல பெரும்பான்மை? நீ தான் ஆக சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள். அதனால வந்தே மனோலாம் எங்களை சிறுபான்மை ஒரு குற்ற உணர்வுக்கு தள்ளி உன்னை குறுக்குவான். உன் தாய் நிலத்திலே உன்னை சிறுபான்மை என்று உச்சரிக்க நீ எப்படி அனுமதித்தாய்?